கைஸ், வெல்கம் டு ஆல். இதுதான் நம்ம டீம் ஹெல்த்தி கிச்சன். இப்போது அப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் பச்சரிசி, 75 கிராம் உளுந்தம்பருப்பு, 75 கிராம் கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய். இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. அரிசியை இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா உளுந்த மாவை இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் பொங்க அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கடலைப்பருப்பு, தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்த அரை மூடி தேங்காய் துருவல், ஏலக்காய் நல்லா 1 டேபிள் ஸ்பூன், சோடாப்பு 1 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் சோடாப்பு போட்டனால. அப்போ தான் நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சிட்ருக்கணும், நல்லா காயணும். முதல்ல விட்டு பாருங்கள், மேலே எலும்பி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா குழிக்கரண்டியில் மாவை எடுத்து ஊற்றுங்க. உங்கள் கடாயை பொறுத்து 2 அப்பமாவோ இல்லை 3 அப்பமாவோ விடுங்க. 2 சைடும் நல்லா பொன்முறுவலாக வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். கார்த்திகை அப்பம் ரெடி. தேங்க்யூ.